ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மே 1ஆம் தேதி இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவின் மூலமாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மே மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த 1ஆம் தேதியில் நாம் தியானிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம், அதில் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய நன்மையை அவர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாசத்தில் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். தோல்வியை ஒருவேளை நீங்கள் கடந்த மாதத்தில் கண்டிருக்கலாம், நஷ்டங்கள் வந்திருக்கலாம், கண்ணீர் கவலையுமாக பிரச்சனையோடு புலம்பலோடு பலவிதமான கேள்விக்குறிகளோடு உங்கள் வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கலாம். ஆமேன். இந்த நாளில் இந்த மாதத்தில் ஆமேன், அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். மிகப்பெரிய நன்மையை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது: இந்த காலத்தில் கர்த்தர் நன்மை செய்வார், பயப்படாதிருங்கள். ஆமென். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒருவேளை நீங்க நன்மையில் ஆமென் ஆசீர்வாதத்தோடு அற்புதத்தோடு வாழ விடாம உங்க நன்மையை உலகம், பிசாசு, மாம்சீகம், பாவம் பிரித்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த மாசத்துல உங்களுக்கு நன்மை வரும். பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தரப்போறார். விசுவாசிக்கிற மாத்திர கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். யாருக்கு இந்த நன்மை? வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கு. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நன்மை வரும். ஆமென். எங்கிருந்து ஆமென் எங்கெல்லாம் நன்மையை கர்த்தர் கொடுப்பார்? அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் கர்த்தர் நன்மையை கொடுப்பார். ஆமென். நீங்க செய்கிற வேலையில ஒரு நன்மை. ஆமென். நீங்க பார்க்கிற தொழில்ல ஒரு நன்மை. ஆமென். படிப்புல ஒரு நன்மை. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை, குடும்ப காரியத்துல நன்மை, சந்ததியில ஒரு நன்மை. ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லாதபடி இருக்கிற உங்களுக்கு கற்பத்துல ஒரு நன்மையை கர்த்தர் கட்டாயம் கட்டளையிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேலையில நஷ்டமா? ஆமென். தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லையா? இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் தொழில்ல, வேலையில நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கட்டளிட போகிறார். சபையில நன்மை, ஊழியங்கள்ல நன்மை. ஆமென். சபைகள் இந்த மாதத்தில் அதிகமாய் வளர போகிறது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை திருச்சபையில் பெருக போகிறது. நன்மையை காண்பீங்க. கடன் பிரச்சனையில ஆமென் சிக்கி தவிக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய கடன் பிரச்சனையில, உன் தேவையில, உன் நெருக்கடியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷனை ஆமென் எதிர்பார்க்காதீங்க, மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுங்கள். எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இந்த மாதம் முழுவதும் காணப்படுவீர்களாக. உங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக, உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு முன்பதாக நீங்க ஆண்டவரை
நம்புகிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே, ஒரு மாற்றம் இல்லையேன்னு வருத்தத்தோட வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆமேன் பேதுரு என்கிற ஆமேன் ஒரு தேவ மனிதன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஆமேன் ஒரு மீனும் அகப்படாதபடி காணப்பட்ட பேதுருவுக்கு கர்த்தர் விடிய காலையில் நன்மையை செய்தார். உங்களுக்கு இந்த 1ஆம் தேதியில் முதற்கொண்டு ஆமேன் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நன்மையை தருவார். ஆமேன். நீங்க பிரயாசப்பட்டு பலன் இல்லையா, கவலைப்படாதீங்க, நன்மை வரும். ஆமென். வலை கிழிந்து போகத்தக்கதாக, படவு அமிலத்தக்கதாக திரளான மீன்களை தேவன் கொடுத்து பேதுருவுக்கு நன்மை செய்த கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மையை சுதந்தரிப்பீர்களாக. அவருக்கு பயப்படுங்கள், அவரை நம்புங்கள், உங்களுக்கு நன்மை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. God be with you. Amen.